Hi friends, நான் ஆனந்தி. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு டாட்லர் ரிலேட்டட் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம ரைட்டிங் ஸ்கில்ஸ் எப்படி டாட்லர்ஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அகாடமிக் இயர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த இயரும் ஆன்லைன் கிளாஸ் தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த எல்கேஜி, ஸோ இந்த இயர் எல்கேஜி அண்டு ப்ரீகேஜி ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் ரொம்பவே கஷ்டம். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஸ்கூலுங்கிற ஒரு அட்மாஸ்பியரே இருக்காது. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ பேரண்ட்ஸ் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அவங்க தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ இது அந்த ஸ்கூலிங் ரிலேட்டட் ரைட்டிங்ஸ் அந்த மாதிரி இருக்காது. இது ஒரு ஜென்ரலாக இப்போ எப்படி நம்ம பேபிஸ் அண்ட் டாட்லர்ஸ்க்கு புக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணமோ அதே மாதிரி ஜென்ரலாக அவங்களுக்கு ரைட்டிங் எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்லேயே பழகி கொடுக்க போகிறோம். ஸோ அது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே ஒரு லெட்டர் கொடுத்து இதை எழுது, இல்லைனா இதை ட்ரேஸ் பண்ணு அப்படின்னா அவங்களுக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது. சில கிட்ஸுக்கு அந்த டூல் நம்ம எழுத கொடுக்குறது, நம்ம பென் கொடுத்தாலும் சரி, பென்சில் ஆர் சாக் ஆர் க்ரையான்ஸ் இந்த மாதிரி என்ன கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு அதை ஹோல்ட் பண்ண தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப கிராஜுவலாக தான் இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் எடுத்த உடனே ஒரு லெட்ரு எழுது, கையை பிடிச்சி லெட்ரு எழுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த ப்ராசஸே பிடிக்காமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ யூ ஹாவ் டு பி வெரி ஸ்லோ. ரொம்ப பேஷன்ஸாக இருக்கணும். ரொம்ப ஸ்லோவாக இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு சின்ன ட்ராயிங், அதாவது ஒரு சர்க்கிள் இல்லைன்னா சின்ன சின்ன டூடில்ஸ் அந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது ஒரு ஸ்மைலி, ஒரு சின்ன ஹார்ட்டின், ஒரு சன், இந்த மாதிரி அவங்களுக்கு பழக்கப்பட்ட விஷயங்கள், ஏதாவது ஒரு ட்ரீ, அது நம்மளும் இதுக்கு நம்ம ரொம்ப பெருசாக ட்ராயிங்க்கு நம்மளுக்கு தெரியணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஸோ அவங்களுக்கு ஆக்சுவலாக அது ஃபன்னாக இருக்கணும். ஆக்சுவலாக இது ஒரு லேர்னிங் மாதிரி இருக்கக்கூடாது. நம்மளை இப்படி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, நம்மளை இதை பண்ண சொல்கிறாங்க அப்படின்லாம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஜாலியாக பண்ணணும். இதுக்கு நீங்களும் அவங்க கூட சேர்ந்து பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், நம்ம என்ன பண்ணுறோமோ அதை தான் நம்மளோட குழந்தைங்களும் பண்ணுவாங்க. ஸோ நம்ம டிவி பார்த்தா அவங்களும் டிவி தான் பார்ப்பாங்க, நம்ம ஃபோன் பார்த்தா அவங்களும் ஃபோன் பார்ப்பாங்க, நம்ம எழுதுனா நம்ம படித்தா அவங்களும் அதே விஷயத்த பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் உங்கள் கிட்ஸ் கூட உட்காந்து அட்லீஸ்ட் ஒரு டெய்லி ஒரு 15 மினிட்ஸ், ஒரு 15 to 20 மினிட்ஸ் அவங்க கூட உட்காந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வரைகிறது. ஸோ அவங்கக்கிட்ட ஜாலியாக பேசிகிட்டே இது ஒரு சின்ன ஃபேஸ் மாதிரி வரையலாம், ஒரு ஹாப்பி ஃபேஸ் அப்படி வரையலாம், ஸ்மைலி வரையலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சன்னெல்லாம் ஈஸியாக அவங்க வரைவாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ராயிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு கரெக்டாக அந்த பென்சில் பிடிக்கிற அந்த க்ரிப் கிடைக்கும். ஸோ நீங்கள் எழுதுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு மெயின் திங் என்னென்னா அவங்க அந்த ரைட்டிங் டூலை எப்படி க்ரிப் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அது இந்த மாதிரி ட்ராயிங், கலரிங், அதில் அவங்கள அந்த க்ரிப்பிங் அந்த இது நல்லா ஃபஸ்ட்டு வேறு மாதிரி பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பழக அது கரெக்டாக வரும். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். அது பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. இட் வில் பி மெஸ்ஸி. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வாயில் பென்சில் வச்சு வரைச்சிட்ருக்கான். ஸோ
எனிதிங் கேன் ஹேப்பன். ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்டடாக இருக்கலாம், இல்லைனா கொஞ்ச நேரத்தில் வந்து அவங்களுக்கு போர் அடிக்கலாம். நீங்கள் போர் அடிக்கும் போது வந்து அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வேறு ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து நெக்ஸ்ட் டே அடுத்த நாள் வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ அவங்களுக்கு ரொம்ப ப்ரொலாங்டாக இருந்தாலும் வந்து அவங்களுக்கு வந்து போரிங்காக தான் இருக்கும். ஸோ சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் வரைகிறது, ஸோ அந்த மாதிரி கர்வ் லைன்ஸ், ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் அந்த மாதிரி வந்து வரையலாம். ஸோ என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கலரிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ தேவ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போது சின்ன சின்ன ட்ராயிங்ஸ் வந்து நாங்கள் ட்ரா பண்ணுறோம். அதாவது சன், அப்புறம் ஸ்மைலி, அப்புறம் ஏதாச்சும் ஒரு பாய் ஃபேஸ். ஸோ அவனே வந்து வரைவான், ஏதாவது பாய் ஃபேஸ் வரைவான். ஸோ சன் அவனே வரைவான். ஸோ இந்த மாதிரி வந்து இது வந்து எடுத்தோடனே வந்து பர்ஃபெக்டாக வராது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு ரஃப் நோட்டில் வந்து நாங்கள் வந்து இந்த ப்ராசஸ் வந்து நான் எவ்வளோ ஐ திங்க் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணேன்னு நினைக்கிறேன். 1.5 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு நாள் நல்லாயிருக்கும், ஒரு நாள் நல்லா இன்ட்ரெஸ்டடாக இருப்பான். ஸோ ஒரு நாள் வந்து அவனுக்கு போர் அடிக்கும், அப்புறம் வந்து நிறைய கிறுக்குவாங்க. நம்மளுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எப்படி வரைஞ்சிருக்கோம் பாருங்கள். நானே வந்து பர்ஃபெக்டாலாம் வரைய மாட்டேன். எனக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து பார்த்து ஓரளவுக்கு வரைவேன். ஸோ வந்து ரொம்ப பர்ஃபெக்டாலாம் இருக்காது. நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்த்தீங்கன்னாலாம் அதெல்லாம் நடக்காது. ஸோ இது மெஸ்ஸியாக தான் இருக்கும். அதுதான் அழகே ஆக்சுவலாக. அந்த கிறுக்கல் அந்த இது தான் வந்து இது நீங்கள் ஒரு மெமரிஸாக கூட வச்சுக்கலாம். ஸோ வந்து நான் எழுதி பழகும்போது இந்த மாதிரிலாம் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்யூச்சர் மெமரிஸாக கூட வச்சுக்கலாம் நீங்கள். ஏன்னா இந்த கிறுக்கல்லாம் வந்து ரொம்பவே ஸ்பெஷல் ஆக்சுவலாக. ஸோ அவங்களோட ஒவ்வொரு கிறுக்கலுக்கும் வந்து ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் ஆக்சுவலாக. அவங்க ஒவ்வொரு விஷயம் வந்து பண்ணுறது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கும் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஒரு நல்ல பாண்டிங் க்ரியேட் பண்ணும் உங்களோட கிட்ஸ் கூட வந்து ஒரு நல்ல பாண்டிங். ஏன்னா வந்து நீங்கள் என்ன தான் அவங்களுக்கு வந்து டாய்ஸ் வாங்கி கொடுத்தாலும், எவ்வளோ திங்ஸ் வாங்கி கொடுத்தாலும் அவங்களுக்குன்னு வந்து நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா வந்து they'll feel so ஸ்பெஷல். அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஃபுல் வீடியோ பாருங்கள். அதுதான் தேவோட கலரிங் புக். எப்படி கலர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் அவங்ககிட்ட புக்கு கொடுத்துட்டு அந்த பக்கம் போனேன். ஸோ அதோட ரிசல்ட் தான் இது. ஸோ இதை பார்த்தோன்னே தான் நான் வந்து டிசைட் பண்ணினேன், கலரிங் புக்கெல்லாம் வந்து ஒத்து வராது. ஸோ ஏன்னா வந்து இவன் கலர் பண்ணி கற்றுக்கிறதுக்குள்ளே வந்து எவ்வளோ கலரிங் புக்கு வாங்க வேண்டியது வருமோ தெரியல. ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு சொல்யூஷன் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ கலரிங் புக் வாங்கினா நம்ம வந்து தேவோட கலரிங் புக் காட்டினேன். ஸோ கலரிங் புக் வந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ், ஒரு 4-5 பேஜ் தான் இருக்கும். 5 மினிட்ஸில் அவங்க முடிச்சிருவாங்க. ஸோ வி கான் கீப் தெம் ஆக்குபைட். ஸோ இந்த மாதிரி கலரிங் புக் வந்து நானே வந்து அவனுக்கு இது பண்ணியிருக்கேன். ஸோ யூ கேன் ட்ரா இட் ஈஸிலி. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து கூகுளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக எப்படி வந்து ஃப்ரூட்ஸ், ஃப்ளவர்ஸ், அனிமல்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி வந்து ஈஸியாக ட்ரா பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே வந்து நான் பக்கு தலிக்கோ ஏற்கனவே நான் வந்து இந்த மாதிரி நிறையா வந்து வரைஞ்சி கொடுத்துருக்கேன். ஸோ தேவுக்கு வந்து ஃபஸ்ட்டு ட்ராயிங் வந்து நம்ம ஒழுங்காக பண்ணினா தான் அவங்களுக்கு வந்து அந்த கிரிப் ட்ராயிங் பண்ணுறதுக்கு கலரிங் பண்ணுறதுல ஒழுங்காக பண்ணாதான் அவங்களுக்கு அந்த கிரிப் வரும் எழுதுறதுக்கு. ஸோ எழுதுறதுக்கு வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து கலரிங் தான். ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன மவுண்டன்ஸ், சன், அதுக்கப்புறம் ஃப்ளவர் பாட். ஸோ எதுக்கு என்னென்ன கலர் கொடுக்கணும்னு அவங்களே வந்து நீங்கள் சூஸ் பண்ண சொல்லணும். ஸோ க்ளவுட் என்ன கலரில் இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஈஸியாக மஷ்ரூம்ஸ் அதுக்கப்புறம் அவங்களே நீங்கள் கேட்கலாம். ஸோ வந்து என்ன அனிமல், அவங்களுக்கு என்ன அனிமல் ட்ரா பண்ணணும், என்ன அனிமல். ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் கலர் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து நல்லா கலர் பண்ணுவாங்க. ஸோ எப்படி கலர் பண்ணணும், அவங்க என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க, ஸோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பர்ஃபெக்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து நம்ம அதுக்கு வந்து கலரிங் புக் வாங்கினோம் அப்படின்னா அவங்க கலர் பண்ணி நம்ம பர்ஃபெக்ட் ஆகிறதுக்குள்ளே வந்து எவ்வளோ புக்கு நம்ம வாங்க வேண்டியது இருக்கணும் நீங்களே பாருங்கள். ஸோ அவங்க வந்து எப்படி கலர் பண்ணுறாங்கன்னு நீங்களே பாருங்கள். ஸோ இதுக்கு இப்படிலாம் பார்த்தோம்னா நிறைய புக்கு வாங்க வேண்டியது இருக்கும்.
ஸோ அதுக்காக வந்து அவங்களுக்கு பிடிச்ச திங்ஸை வந்து நீங்களே வந்து சின்ன சின்னதாக வந்து ட்ரா பண்ணி கொடுங்க. ஸோ வந்து தே கேன் கலர், அவங்க வந்து நல்லா வந்து கலர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்களே வந்து ரெயின்போ, சன் அந்த மாதிரி ஈஸியாக ஸ்டார்ஸ் அந்த மாதிரி ஈஸியாக ட்ரா பண்ணலாம். ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி தான் வந்து நான் கொஞ்சம் ட்ரா பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ நிறைய கிறுக்குவாங்க. நம்ம நீங்கள் ஏதாவது வந்து ஒரு ரஃப் நோட் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஏதாவது பழைய நோட் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு. ஓகே தேவ், வாட் இஸ் திஸ்? Apple. Okay, what color you have to give for apple? Red color. Okay, pick red color. Okay. So இப்போ எப்படி வந்து கலர் பண்ணனும் தெரியும்ல உனக்கு? தெரியும். ஓகே, கலர் பண்ணுங்க. அதுக்குள்ளேயே தான் கலர் பண்ணணும், வெளியே வரக்கூடாது. ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் அவன் ட்ரா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வெளியே வரும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுவான். ஸோ வந்து அந்த ட்ராயிங்கை விட்டு அந்த ஃபிகரை விட்டு கலர் வந்து நிறைய வந்து வெளியே வரும் பண்ணுறது. இப்போ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக பண்ணுவான். அவனோட க்ரிப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா வந்து க்ரிப் நல்லா இருக்குது. ஸோ வந்து அந்த ட்ராயிங்க்குள்ளேயே தான் கலர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையாக வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கான். ஸோ இது வந்து இட் வில் டேக் சம் டைம். ஸோ நீங்களே வந்து அவங்கள வந்து கலர் வந்து சூஸ் பண்ண சொல்லுங்கள். நீங்களே பொறுமையாக நீங்களும் பக்கத்தில் உட்காந்தா தான் அவங்க வந்து ட்ரா பண்ணுவாங்க. ஸோ வந்து லீஃப்க்கு வாட் இஸ் திஸ் பேபி? வாட் இஸ் திஸ்? Leaf. ஓகே, ஸோ லீஃப், வாட் கலர் வில் யூ கிவ் ஃபார் லீஃப்? Green color. வெரி குட். ஓகே, யூ கண்டினியூ ட்ராயிங். கண்டினியூ. ஓகே பண்ணுங்க. நோ எதுக்கு கிரீன் கலர் கொடுக்கணும்? ஃப்ரூட்டுக்கா லீஃப்கா? Leaf. ஓகே, சரி அதுக்குள்ளேயே தான் பண்ணணும். பொறுமையாக பண்ண, வெளியே வரக்கூடாது. ஓகே ஃபைன். ஸோ நம்ம இப்போ அடுத்தது வாட் இஸ் திஸ்? Pineapple. Pineapple. Okay, what color should we give for pineapple? Yellow color. Very good. இது what is this? Leaf. லீஃப்க்கு என்ன கலர் கொடுப்பீங்க? லீஃப்க்கு என்ன கலர்? லீஃப் என்ன கலர்ல இருக்கும்? Green color. Green color. Very good. Okay, you pick yellow color. Very good. Okay. கலர் பண்ணுங்க. மெதுவா பண்ணணும். ஓகே, பொறுமையா பண்ணணும். ஸ்லோ அண்ட் ஸ்டெடி. வெரி குட். ஸோ இந்த மாதிரி மெதுவாக வந்து பண்ண சொல்லுங்கள். பொறுமையாக நீங்களும் வந்து கொஞ்சம் பொறுமையாக உட்காந்தாதான் அவங்களும் பொறுமையாக பண்ணுவாங்க. ஸோ டைம் நீங்கள் தான் வந்து உங்கள் குழந்தைக்குன்னு வந்து நீங்கள் தான் கொஞ்சம் டைம் வந்து ஒதுக்கி இந்த மாதிரி பண்ண சொன்னாதான், இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ண சொன்னாதான் வந்து அவங்களுக்கு வந்து அந்த எழுதும்போது அந்த க்ரிப்பு. ஸோ வந்து நீங்கள் வந்து ரைட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு கலரிங் ஸ்டார்ட் பண்ணாதான் ஃபஸ்ட்டு அவங்க வந்து அந்த கலர் பென்சில்ஸ், கிரேயான் இதெல்லாம் வந்து. ஓகே, லீஃப்க்கு பண்ணுங்க. லீஃப்க்கு என்ன கலர் கொடுக்கணும்? ஓகே. ஸோ அவங்களே கலர் பிக் பண்ண சொல்லுங்கள், எதுக்கு எந்த கலர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவங்களுக்கும் வந்து தெரியும். ஸோ அவங்களே கலர் பிக் பண்ண சொல்லுங்கள். ஸோ இப்போ ஒரு ஃப்ளவர் ட்ரா பண்ண சொல்கிறீங்க, அதுக்கு என்ன கலர் கொடுக்கலாம் அப்படின்னு அவங்களே வந்து கலர் சூஸ் பண்ண சொல்லுங்கள். ஸோ வந்து ஃப்ளவருக்கு வந்து யூ கேன் கிவ். ஃப்ளவருக்கு என்ன கலர் கொடுக்கலாம்? பிங்க் கலர். ஃப்ளவருக்கு வந்து பிங்க் கலர் கொடுக்கலாம். பாட்டுக்கு என்ன கலர் கொடுப்பீங்க? ஃப்ளவர் பாட்டுக்கு கிரீன் கலர். பாட் என்ன கலரில் இருக்கும்? ஃப்ளவர் பாட் brown color. Very good. ஐஸ்கிரீம்க்கு என்ன கலர் கொடுக்கலாம்? Pink color. Red. blue. Okay, very good. ஸோ இந்த மாதிரி அவங்களே வந்து கலர் சூஸ் பண்ண சொல்லுங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஸோ இட் வாஸ் வெரி மெஸ்ஸி. இது வந்து மெஸ்ஸியாக தான் இருக்கும்.
ஸோ நீங்கள் தான் பொறுமையாக இருக்கணும். இவங்களுக்கு ப்ரீ ஸ்கூலர்ஸ் கூட வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது ரொம்ப பொறுமை வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா ஸ்டார்டிங் வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து சரியாக வந்து பென்சிலாக இருக்கட்டும், கிரையான்ஸ் இருக்கும், அவங்களுக்கு ஃபஸ்ட்டு எப்படி பிடிக்கணும்னு தெரியாது. ஸோ வந்து கலர்ஸ்லாம் வந்து ரொம்ப வெளியே பண்ணுவாங்க. ஸோ நான் அந்த கலரிங் புக் காமிச்சிருக்கேன். வெரி குட், பண்ணுங்கள். ஸோ அது எப்படி பண்ணியிருந்தான்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து இப்போ வந்து இந்த அளவுக்கு பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஓகே பண்ணுங்கள். அடுத்தது ஸ்ட்ராபெரி. வாட் கலர் யூ வில் கிவ் ஃபார் ஸ்ட்ராபெரி என்ன கலரில் இருக்கும்? வெரி குட், கிவ் ரெட் கலர், பிக் ரெட் கலர். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் வந்து ரைட்டிங்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கலரிங் இந்த ஆக்டிவிட்டி, அப்புறம் சின்ன ட்ராயிங்ஸ்லாம் வந்து ட்ராயிங்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ரைட்டிங் பண்ணணும். ஸோ ட்ராயிங்ஸ் வந்து நம்ம எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.